நெல்லை மாவட்டம் முக்கூடல் ஆற்றில் மூழ்கி 13 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் மாயமான மற்றொரு சிறுமியை தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். பொங்கல் தொடர் விடுமுறையொட்டி தூத்துக்குடியைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்டோர் வேனில் தங்களது குடும்பத்தினருடன் குளிப்பதற்காக முக்கூடல் தாமிரபரணி ஆற்றுக்கு வந்தனர். இதில் 6 பேரை ஆற்று தண்ணீர் இழுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அங்கிருந்தவர்கள் உடனடியாக 4 பேரை உயிருடன் பத்திரமாக மீட்டனர். தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ஆற்றில் மாயமான அனுஷ்யா மற்றும் வைஷ்ணவி ஆகிய 2 சிறுமிகளை தேடி வந்தனர். இதில் வைஷ்ணவி என்ற சிறுமியை சடலமாக மீட்ட நிலையில் மாயமான அனுஷ்யாவை தேடி வருகின்றனர். பொங்கல் விடுமுறை முடிந்த தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு பொதுமக்கள் வரத் தொடங்கியுள்ளதால் தாம்பரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து சுமார் 16 லட்சம் பேர் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தனர். இந்த நிலையில் பொங்கல் விடுமுறை முடிவடைய உள்ளதால் தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் சென்னைக்கு வரத் தொடங்கியுள்ளனர். இதனால் 2வது நாளாக வண்டலூர், பெருங்களத்தூர், தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கேரள மாநிலம் மலப்புரத்தில் கோயில் திருவிழாவுக்காக கொண்டுவரப்பட்ட யானை திடீரென மிரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மலப்புரம் மாவட்டம் முகத்தலா கண்ணங்காவு பகவதி கோயில் திருவிழாவிற்காக வளர்ப்பு யானை கொண்டுவரப்பட்டது. ஊர்வலத்திற்காக யானைக்கு நெற்றி பட்டம் கட்டியவுடன் திடீரென யானை மிரண்டதால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். சிறிது நேரம் ஆவேசத்துடன் காணப்பட்ட யானையை பாகன்கள் சங்கிலியால் கோயில் கோபுரத்தின் தூணில் கட்டி வைத்தனர். யானையின் ஆவேசம் குறைந்தபின் லாரியில் ஏற்றப்பட்டு அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டது. கோவை மாவட்டத்தில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கமான 15 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாள் சமுத்திரத்தைச் சேர்ந்த சந்தானம் கோவை சூலூரில் உள்ள தனியார் உணவகத்தில் பணியாற்றி வந்தார். அப்போது இவர் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான 15 வயது சிறுமியிடம் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கடந்த 15ஆம் தேதி கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பேரூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் சந்தானத்தை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். மதுரை டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரில் குரல் எழுப்புவோம் என திருப்பூர் எம்பி சுப்பராயன் தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மேலூர் பேருந்து நிலையம் அருகே பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பூர் எம்பி சுப்பராயன் பன்னாட்டு நிறுவனங்களின் அழுத்தம் காரணமாகவே டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த திட்டம் ரத்து செய்யப்படுவதாக நாடாளுமன்றத்தில் அறிவிக்கும் வரை தமிழக எம்பிக்கள் போராடுவார்கள் என்றும் தெரிவித்தார். காற்று மாசடைவதன் மூலம் ஒரு பெரும்பகுதி பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுவிடும். இவற்றை அனுமதி அளித்த ஒன்றிய அரசு ஏதோ என்று அறிவித்து விடவில்லை. இதற்கு பின்னால் பன்னாட்டு கம்பெனிகளின் நிர்பந்தம் இருக்கிறது. மோடி அரசு பன்னாட்டு கம்பெனிகள் மற்றும் இந்தியாவின் கார்ப்பரேட் கம்பெனிகளின் சர்க்கார். எனவே கார்ப்பரேட் கம்பெனிகள் கொள்ளையடிப்பதற்காகத்தான் இந்த சுரங்கம் தோண்ட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மதுரையில் நடைபெறுவதை தடுத்து நிறுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் தடுத்து நிறுத்துகிறவரை, ரத்து செய்யப்படுகிறவரை தமிழ்நாடும் உண்மையில் கைவிடாது, தொடர்ந்து போராடும். நாங்களும் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டுவதை பகிரங்கமாக நாடாளுமன்றத்தில் ரத்து செய்கிறோம் என்று அறிவிக்கிற வரை எங்கள் போராட்டம் அங்கு தொடரும். தமிழ்நாட்டில் நடைபெறுகிற போராட்டத்திலேயும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னணி பாத்திரம் வகிக்கும். நன்றி. நடுவானில் பறந்து கொண்டிருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் திடீரென எந்திர கோளாறு ஏற்பட்ட நிலையில் விமானியின் சாமர்த்தியத்தால் 162 பேர் உயிர் தப்பினர். சென்னையிலிருந்து குவஹாத்திக்கு 8 விமான ஊழியர்கள் உட்பட
162 பேரை ஏற்றிக்கொண்டு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் சென்று கொண்டிருந்தது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த இந்த விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார். இதுகுறித்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு அவசரமாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சென்னை விமான நிலையத்தில் விமானம் தரையிறக்கப்பட்டது. இதில் பயணம் செய்த பயணிகளுக்கு மாற்று விமானம் மூலம் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. கோவை மாவட்டத்தில் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த மூதாட்டியின் உடல் மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக தானமாக கொடுக்கப்பட்டது. வண்டிப்புத்தூர் ஸ்டேன்ஸ் காலனியைச் சேர்ந்த 96 வயதான ரங்கநாயகி திராவிடர் கழகத்தில் காப்பாளராக பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில் அவர் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் டிப்பர் லாரி மோதிய விபத்திலிருந்து நபர் ஒருவர் நூலிழையில் உயிர் தப்பும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உதகை டவுன் பகுதி சாலையில் முன்னாள் சென்ற வாகனத்தின் மீது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த இருசக்கர வாகனம் ஒட்டி அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆளும் கட்சியின் அராஜகத்தால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு டிடிவி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இடைத்தேர்தலால் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போவதில்லை என கூறினார். திமுகவின் பி டீமாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதால் இடைத்தேர்தலை புறக்கணித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். அவங்களுக்கு ரெட்டையில இருந்தும் தலைவர் புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்ன இன்னைக்கு திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்கின்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனாலதான் அவர்கள் பயத்துல விக்கிரவாண்டியை புறக்கணிச்ச மாதிரி அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. பிரதான எதிர்கட்சிக்கிறார்ல அவரை அங்க முண்டா தட்டி மாட்டிருக்க வேண்டியதுதானே. அவர் அதை செய்ய மாட்டார். ஏன்னா இன்றைக்கு திமுகவின் அராஜகத்தை எதிர்க்கணும், அராஜகத்தை மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா கட்சிகளுமே, அது எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த தேர்தலை புறக்கணித்தது. இதில் ஒன்றும் பெரிய தமிழ்நாட்டை தலைவர்த்த மாற்றுகின்ற தேர்தல் இல்லை. இதில் யாருக்கும் பயம் இல்லை. திமுகவின் அராஜகம், இந்த ஆணவ போக்கு, பணத்திமிரில் அவங்க செயல்படுறதை வெளியே மக்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரியப்படுத்துறதுக்காக தான் எந்த கட்சியும் போட்டு